ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல அக்ரிகல்ச்சர் வேளாண்மையோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம். பார்ட் 1ல இந்த கண்டென்ட் எல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அக்ரிகல்ச்சர்னா என்ன, பண்டைய காலத்துல இருந்து இப்ப நவீன காலம் வரைக்கும் விவசாயம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்புறம் விவசாயத்தோட வகைகள் என்னென்ன, இந்தியாவில விவசாய கொள்கைகள் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். மத்திய அரசு திட்டங்கள் ஒரு சில இம்பார்ட்டன்ட் முக்கியமான திட்டங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்த பார்ட் 2ல தமிழ்நாட்டோட விவசாய பணியாளர்களோட இப்ப மாறி வரும் போக்குகள் என்னென்ன, வேளாண் தொழில ஈடுபடுவரோட பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த லேண்டை எந்தெந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா பார்த்தோம். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நீர், விவசாயத்துக்கு தேவையான நீர் எங்க இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். இந்த கிளாஸ்ல இந்த 3 டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இரிகேஷன், நீர் பாசனம் எப்படி இருக்கு, பயிர் வகைகள்னால என்னென்ன மாதிரி பயிர் வகைகள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு, அதோட ஆவரேஜ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்புறம் இந்த 10 வருஷத்துல விவசாய உற்பத்தி எந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். லாஸ்டா தமிழ்நாடு அரசோட திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இரிகேஷன் அண்ட் கிராப் டைப்ஸ். அதாவது கிராப் டைப் அப்படிங்கிறது பயிர் வகைகள், இரிகேஷன் அப்படிங்கிறது நீர்ப்பாசனம். தமிழ்நாட்டுல மொத்தம் 2 வகையான பயிர்கள் இருக்கு. ஒண்ணு ஃபுட் கிராப், இன்னொன்னு நான் ஃபுட் கிராப்ஸ். அதாவது உணவு பயிர்கள் மற்றும் உணவு அல்லாத பயிர்கள் அப்படின்னு 2 வகையான பயிர்கள் இருக்கு. இதுல 57% வந்து எதை யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்றாங்களா, நீர்ப்பாசன முறையை யூஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, பயிரை விளைவிக்கிறாங்க. 2014 to 15 அந்த காலகட்டத்துல ஃபுட் கிராப்புக்கு எவ்வளவு சதவீதம் அவங்க பயன்படுத்துறாங்க நீர்ப்பாசனத்தை, 59% நீர்ப்பாசனத்தை யூஸ் பண்ணி தான் உணவு பயிர்களை பயிரிடுறாங்க. அதே இது நான் ஃபுட் கிராப்ஸ், உணவு அல்லாத பயிர்களை 50% என்ன பண்றாங்க, இரிகேஷன் நீர்ப்பாசனம் மூலமா தான் பயிரிடுறாங்க. அதாவது மொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு ஹெக்டார்ஸ் இருக்கு அப்படின்னா 59.94 லட்சம் ஹெக்டார்ஸ் 2014-15 அந்த காலகட்டத்துல கல்டிவேட் பண்றாங்க, பயிரிடுறாங்க. அதுல 76% எந்த பயிர் தான் பயிரிடுறாங்களாம், நான் ஃபுட் கிராப்ஸ், உணவு அல்லாத பயிர்கள். உணவு அல்லாத பயிர்கள்லாம் என்னது, இந்த காட்டன், இண்டிகோ அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அதாவது அதுல இருந்து கமர்ஷியல் கிராப்னு சொல்லுவாங்க. அது 76% அந்த கிராப் தான் பயன்படுத்துறாங்க, பயிரிடுறாங்க. அப்போ நம்ம எதை வந்து அதிகமா பயிரிட்டா நமக்கு உணவு பற்றாக்குறை இல்லாம இருக்கும், ஃபுட் கிராப்ஸ், உணவு பயிரை நம்ம பயிரிட்டாதான் உணவு பற்றாக்குறை இல்லாம இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 76% நான் ஃபுட் கிராப், அதாவது அவங்களோட வருமானம் அதிகமா வரணும் அப்படிங்கிற நோக்கில தான் அவங்க அந்த விவசாய நிலத்தை பயன்படுத்துறாங்க. அது இந்த டேட்டா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஃபுட் கிராப்ஸ். இப்போ இந்த ஃபுட் கிராப்ல உணவு பயிர்கள்ல என்னென்ன பயிரிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிகமா எது பயிரிடுறாங்க அப்படின்னா நெல்லு. 30% என்னது, நெல்லு தான் வந்து பயிரிடுறாங்க. அடுத்து மத்த ஃபுட் கிராப்ஸ் என்னது, ஒரு 12%. அடுத்து சோளம் ஒரு 7%, கம்பு 1%, ராகி 1.7%, மத்த சிறுதானியங்கள் சொல்லக்கூடிய மில்லட் வந்து 6% பயிரிடுறாங்க. அப்போ ஃபுட் கிராப்ஸ்ல இப்படிதான் வந்து என்ன பண்றாங்க, இவ்வளவு சதவீதத்தெல்லாம் அவங்க வந்து பயிரிடுறாங்க. இப்ப அதிகமா நம்ம தமிழ்நாட்டுல விளையக்கூடியது எது, நெல்லு தானே. 30% நெல்லு தான் வந்து விளைவிக்கிறாங்க. ஓகே. அடுத்து எந்த காரணத்துக்காக இந்த நம்ம கல்டிவேட் பண்ற அமௌண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறுது அப்படின்னா இந்த மழையை பொறுத்து மாறுது. ஏன்னா மழை இருந்தா தானே அதுக்கு ஏத்த மாதிரி பயிரிட்டு விளைச்சல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதனால ரெயின், மழை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து வாட்டர் அவைலபிலிட்டி. எந்த அளவுக்கு நமக்கு மழை பெய்யுதோ அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணியை சேமிச்சு வச்சு நீர்ப்பாசன முறை மூலமா நம்ம ஒரு பயிரை பயிரிட முடியும். இப்ப தண்ணியோட பிரஷர் கம்மியா இருந்தாலும் கல்டிவேட் பண்ணக்கூடிய அளவு அப்படிங்கிறது கம்மியாயிரும். அப்புறம் வெதர் கண்டிஷன், காலநிலை, மார்க்கெட் பிரைஸ், பயிர்களின் சந்தை விலை ரொம்ப குறைஞ்சிட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது, நஷ்டத்துலதான் போய் முடியும். சோ இந்த காரணத்துக்காக தான் இந்த வருஷம் கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த லேண்டோட அளவு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. டிஃப்ரெண்ட் வாட்டர் சோர்சஸ் ஃபார் இரிகேஷன். நம்ம பார்ட் 2 வீடியோலயே எந்த இரிகேஷன் நீர்ப்பாசன முறையில அதிகமா நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா கிணறுலதான் 62% நீர்ப்பாசன முறைய, அதுல இருந்துதான் நம்ம தண்ணி எடுத்து நீர்ப்பாசன முறையை பயன்படுத்துறோம். அதுக்கு அடுத்து கேனல், கால்வாய், அதுக்கு அடுத்து லேக், ஏரியில 14%. ஓகே. இப்ப மைக்ரோ இரிகேஷனா நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம். இது வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மைக்ரோ இரிகேஷன் அப்படிங்கிறது எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
இப்போ எதுல இருந்து தண்ணி எடுக்காங்களோ அதுல இருந்து ஒரு மோட்டர் மாதிரி செட் பண்ணி ஒரு பைப் வச்சிருப்பாங்க. அதுல இருந்து கரெக்டா அந்த செடி பக்கத்துல போட்டிருப்பாங்க. அதுல இருந்து கரெக்டா ரூட்டுக்கு தண்ணி போற மாதிரி, அதாவது வேர்ல தண்ணி படுற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த மைக்ரோ இரிகேஷன், நுண்ணுயிர் பாசன தொழில்நுட்பம் அப்படிங்கிறது. இது மத்த ட்ரெடிஷ்னல் இரிகேஷன் மெத்தட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து விளைச்சலும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி தண்ணியும் ரொம்ப சேவ் ஆகும். இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இது வந்து டைரக்டா ரூட்டுக்கு மட்டும்தானே, வேருக்கு மட்டும்தானே தண்ணி போகுது. வேருக்கு தண்ணி போகிறதுனால சுத்தி தேவையில்லாத அந்த செடி எதுவுமே வளராது. அதாவது களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, தேவையில்லாத செடியை தான் களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நேரடியா வேருக்கு தண்ணி போறதுனால சுத்தி எந்த விதமான களை செடியும் உருவாகிறது கிடையாது. சோ அதனால இதை ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னா, ஃபெர்டிலைசர், உரம் இருக்குல்ல, அப்போ நம்ம கரெக்டா அந்த பைப்ல உரத்துக்குன்னு தனியா ஒரு டேங்க் வச்சு அதையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, தண்ணியோட சேர்ந்து உரமும் கரெக்டா வேர்லயே போய் சேர்ந்துரும். அப்போ இன்னுமே அதுக்கான விளைச்சல் அப்படிங்கிறது இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இது ஒரு டயக்ராம் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது இந்த மாதிரி தண்ணி, அதாவது கிணறுல இந்த மாதிரி மோட்டர் போட்டிருப்பாங்க, இல்ல வேற எதுல இருந்து எடுக்கிறாங்களோ மோட்டர் ஒண்ணு செட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி அப்படிங்க இது இப்படி இந்த பைப் இப்படி போகுது. கரெக்டா இது வந்து இந்த செடி இங்க இருக்குன்னா அதுக்கு சைடுல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சோ அதுல இருந்து கரெக்டா இந்த ரூட்டுக்கு தண்ணி அப்படிங்கிறது போயிடும். தேவையில்லாம வேற எந்த இடத்துலயுமே தண்ணி படாது, களை செடியும் வராது. அதே மாதிரி இந்த தனியா உரத்துக்குன்னு சொல்லி ஒரு டேங்க், அதாவது உரம் வாங்கி அதை தண்ணியாக மிக்ஸ் பண்ணி லிக்விடா மிக்ஸ் பண்ணி இந்த டேங்க்ல ஃபில் பண்ணிடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, இந்த டேங்கோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. இது இது வந்து தனியா வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பைப்போட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தண்ணியோட சேர்ந்து உரமும் அந்த செடிக்கு போயிடும். அப்படின்னா என்ன ஆகும், அந்த செடி இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும். ஏன்னா கரெக்டா ரூட்டுக்கு மட்டும் தானே போகுது. அப்ப அழகா அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து வந்துடும். இதுதான் இந்த நுண்ணுயிர் பாசன தொழில்நுட்பம். நான் சொன்ன இந்த விஷயத்தை தான் இதுலயுமே கொடுத்திருக்காங்க. இதனால ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும், தேவையில்லாத களை செடி அப்படிங்கிறது வராது. உரமும் சேர்ந்து உள்ள போடுறதுனால நமக்கு வேலை பணியும் கொஞ்சம், பணி சுமையும் கொஞ்சம் கம்மி ஆகுது. ஓகே, அடுத்து ரிவர் காவேரி. நம்ம சவுத் இந்தியால அதாவது ரிவர் காவேரி தான் என்னது, லார்ஜஸ்ட் ரிவர் இன் சவுத் இந்தியா. 3வது பெரிய ஆறு சவுத் இந்தியால. இதோட நீளம் எவ்வளவு அப்படின்னா 765 கிலோமீட்டர். இதுல கட்டக்கூடிய அந்த டேம் என்னலாம் அப்படின்னா, மேட்டூர் டேம், இன்னொன்னு கல்லணை. இது நம்ம பாக்ஸ் இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா இதை படிச்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இந்த 10 வருஷத்துல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், உற்பத்தி திறன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 2014 to 15 அந்த காலகட்டத்துல எவ்வளவு மொத்தமா ஃபுட் கிரெயின்ஸ் வந்து உணவு பயிர்கள் எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆச்சு, உற்பத்தி ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,27,27,35,000 டன். இதுல மேஜரா எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, பேடி, நெல்லு தான் 80 லட்சம் டன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அதாவது மொத்தம் எவ்வளவு சதவீதம், 62%. அதே தான் இங்க தமிழ்லையும், நெல்லு தான் 80 லட்சம் டன் வந்து உற்பத்தி பண்ணிருக்கோம். மொத்த தானிய உற்பத்தியில 62% பங்கு எதுதான், நெல்லு தான். மற்ற பயிர்கள் வந்து மக்காச்சோளம் 20, அடுத்து சோளம் 7, ராகி 3, உளுந்து வந்து 3%. மத்த பயிர்கள் எல்லாம் இதை விடையே ரொம்ப கம்மி தான். அப்ப இதுலயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நெல்லு தான் எப்பவுமே இடத்துல இருக்கு. உற்பத்தி திறன் 2 விஷயத்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஒண்ணு, நம்ம எவ்வளவு ஏரியா கல்டிவேட் பண்றோம், அதாவது சாகுபடியோட பரப்பளவு எவ்வளோ, அந்த பரப்பளவுல எவ்வளவு உற்பத்தி திறன், ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு உற்பத்தி திறன் வருது அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த கிராப் ப்ரொடக்ஷன், பயிர் உற்பத்தி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பேடி ப்ரொடக்டிவிட்டி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஒவ்வொன்றும் சதவீதத்துல பார்த்துருக்கோம். இங்க வந்து எண்ணிக்கையில கொடுத்துருக்காங்க. அப்ப 2010 to 11 நெல் எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு, 3039 கிலோகிராம் பெர் ஹெக்டர். அதே இது 2014 to 15 4429 கிலோ கேஜி பெர் ஹெக்டார். இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி, நெல்லோட உற்பத்தி திறன் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அதே மாதிரி மத்த கிராப்போட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் அதே தான். அதுலயும் செகண்ட் டாப் நம்ம என்னதான் பார்த்தோம், பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா, 2வது ஃபர்ஸ்ட் இது 62%, மக்காச்சோளம் தானே 20%ன்னு பார்த்தோம். இங்க அதே தான் என்னென்ன கொடுத்திருக்காங்க, சதவீதத்துல கொடுக்காம எண்ணிக்கையில கொடுத்திருக்காங்க. இதுலயுமே செகண்ட் ஹையஸ்ட் இது மக்காச்சோளம், 8824 கிலோகிராம் பெர் ஹெக்டார். இப்ப நெல்லுக்கு பிறகு 2வது இடத்தை பிடிக்கிறது எது, மக்காச்சோளம் நம்ம தமிழ்நாட்டுல.
அடுத்து சோளம், கம்பு, ராகி, உளுந்து, அப்புறம் கரும்பு, லாஸ்டா வேர்க்கடலை. சோ இப்படிதான் வந்து உற்பத்தி திறன் அப்படிங்கிறது நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்துட்டே வருது. ஓகே, அடுத்து இந்த 50 வருஷத்துல நெல்லோட உற்பத்தி திறன் வந்து என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. வருஷம் வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த 65 டு 66 காலகட்டத்துல 1409, அதே இது 2014 டு 15 பார்க்கும்போது 4429, கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து என்ன ஆயிருக்கு, நெல்லோட உற்பத்தி திறன் வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ். இதான் லாஸ்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் 2002ல தமிழ்நாடு மில்லட் மிஷன், தமிழ்நாடு சிறுதானிய பயிரிட்டு முயற்சி. இது என்ன, எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்ம நெல்லு, கோதுமை அதெல்லாம் விளைவிக்கணும் அப்படின்னா அதுக்கான தண்ணி எவ்வளவு செலவிடுறோமோ அதை விட இந்த சிறுதானியத்துக்கு தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கம்மி. அந்த அளவுக்கு தண்ணி அப்படிங்கிறது நம்ம செலவழிக்க தேவையில்லை. ஒண்ணு அந்த ரீசன், இன்னொன்னு ரொம்ப ஹெல்தியானது. ஸோ இந்த 2 காரணத்துக்காக சிறுதானியத்தை என்ன பண்றாங்க, எப்போதுமே ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மில்லட்டுக்கு தேவையான அந்த விளைச்சலுக்கு தேவையான அந்த விதைகள், அதுக்கப்புறம் தேவையான இயந்திரம், இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு மானியம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. அடுத்து கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைத்த வேளாண்மை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த நீர்ப்பாசன முறை இருக்குல்ல, அதை வந்து வில்லேஜ் லெவல்ல எல்லா கிராம அளவுலையும் இந்த நீர்ப்பாசன வசதியை செய்து கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க 2021ல. அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங் டெவலப்மெண்ட் மிஷன் 2021ல இயற்கை வேளாண்மை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் எதுக்காக தான், ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை முறையில ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்காக கொண்டு வரக்கூடிய திட்டம். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஃபார்மிங் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு வில்லேஜ்ல ஒரு 10 விவசாயிகளை ஒன்றிணைச்சு அவங்கள வந்து ஆர்கானிக் முறையில விவசாயத்தை பண்றதுக்கு அவங்கள தோன்றது. இன்னொன்னு சர்டிபிகேஷன் அப்படின்னா, இப்ப ஒரு ப்ராடக்ட் அவங்க தயாரிச்சு இதை வந்து ஆர்கானிக் அப்படின்னு முத்திரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கான விலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். சோ இது எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்னது, ஆர்கானிக் ஃபார்மிங் டெவலப்மெண்ட் மிஷன். அதே மாதிரி பயோ இன்புட்னா அவங்களுக்கு தேவையான ஆர்கானிக் பயன்படுத்தக்கூடிய உரமும் எப்படிதான் இருக்கணும், ஆர்கானிக்கா தானே இருக்கணும். அதனால அவங்களுக்கு தேவையான இயற்கை உரங்களை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான் ஆர்கானிக் ஃபார்மிங் டெவலப்மெண்ட் மிஷன், இயற்கை வேளாண்மை மேம்பாட்டு திட்டம். அடுத்து எக்ஸ்பேண்டட் மைக்ரோ இரிகேஷன் ஸ்கீம், பெர் டிராப் மோர் கிராப், அதாவது எந்த விதமான தண்ணி வந்து அதிகமா செலவழிக்காம கொஞ்சம் தண்ணி டைரக்டா வேர்ல படுற மாதிரி பயன்படுத்துறது மூலமா என்ன ஆகும், நமக்கு தண்ணியோட செலவு ரொம்பவே கம்மியாகும். ஏன்னா நம்ம நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டுல பெரினியல் ரிவர்ஸ் வச்சாத ஆறுங்கிறது எதுவுமே கிடையாது. வரக்கூடிய மழையை பயன்படுத்தி அங்கங்க ஸ்டோர் பண்ணி தான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ அந்த டைம்ல நம்ம இந்த இரிகேஷன் மெத்தட், ட்ரிப் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணிங்கிறது ரொம்ப செலவாகாது, அதே நேரத்துல உற்பத்தி திறனும் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதுக்காக கொண்டு வர திட்டம் தான் இது, மைக்ரோ இரிகேஷன் விரிவாக்க திட்டம். 2021லயே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ஸ்கீம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ட்ரோனு, அப்புறம் ஐஓடின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் ஆஃப் திங் ப்ரெசிஷன் ஃபார்மிங் டூல்ஸ், அதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதாவது ட்ரோன் மூலமா தண்ணி தெளிக்கிறது, அப்புறம் ஐஓடி அப்படின்னா அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த துல்லியமா அந்த கருவியை பயன்படுத்தி சாயலோட தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பயிரை பயிரிட்டோம் அப்படின்னா நல்ல விளைச்சலும் கிடைக்கும், எந்த விதமான நஷ்ட ஈடும் விவசாயிகளுக்கு ஏற்படாது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் 3N அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன் ஸ்கீம், அதாவது வேளாண் நவீனமயமாக்கல் திட்டம். அடுத்து சீஃப் மினிஸ்டர் சோலார் பம்ப் செட் ஸ்கீம். இது வந்து 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து அவங்களோட தோட்டத்துல சோலார் பம்ப் செட் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 70% 90% வரைக்கும் மானியம் அப்படிங்கறத வழங்குவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அடுத்து காவேரி டெல்டா ஸ்பெஷல் பேக்கேஜ் 2021ல கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக இந்த காவேரி டெல்டாக்குன்னு சிறப்பா ஒரு பேக்கேஜ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மொத்த உற்பத்தி திறன், அதாவது தமிழ்நாட்டுல காவேரி டெல்டா அந்த ஏரியாலதான் அதிகமான நெல் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. விவசாயம் அப்படிங்கிறதே அந்த நிலத்துலதான் அதிகமான மக்கள் விவசாயத்தை சார்ந்து இருக்கிறாங்க.
அதனால அங்க இருக்கக்கூடிய காவேரி டெல்டா ஏரியாக்குன்னு சொல்லிட்டு தனியா இந்த ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விதைகளை கொடுக்கறது, அதுக்கப்புறம் உரங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு பயிருக்கு தேவையான ஏதாவது சப்போர்ட் தேவை அப்படின்னா அதுக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க முழுக்க காவேரி டெல்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. எதுக்கு? உணவு பயிர்களுக்கு. நெல்லு தான் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா விளையுதுன்னு பார்த்தோம். அது எந்த இடத்துல தான் அதிகமா விளையுது? இந்த காவேரி டெல்டா பகுதியில தான் விளையுது. சோ அதுக்காக தான் இதுக்குன்னு ஸ்பெஷல் கேருக்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க 2021ல. அடுத்து தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் மிஷன். இந்த மாதிரி அதாவது தமிழ்நாடு தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா காய்கறி, பழத்தோட்டம், மலர் தோட்டம் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு தேவையான மானியம் அத வந்து யாராவது கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அவங்க வந்து மானியம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை? அதுக்கு நிறைய அதாவது இப்போ ஒரு சில வெஜிடபிள்ஸ் இப்போ கிரேப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து கம்பி கட்டி போட்டு அதுல இருந்து தான் அந்த கிரேப்ஸ் எல்லாமே மேல தொங்கும். அதுக்கெல்லாம் செட் பண்றதுக்கே நிறைய அமௌண்ட் ஆகும். ஸோ அதுக்கான மானியம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாம் தான் தமிழ்நாட்டுல கொண்டு வந்த திட்டங்கள். ஓகே. இத போக ஏதாவது ரீசன்ட் டேஸ்ல ஏதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும், அதையும் நம்ம இதோட சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்னு ஒரு இத நீங்க பார்க்குறீங்களோ, அது கண்டிப்பா நம்ம சிலபஸ்ல அதோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அத பார்த்த கையோட இந்த டாபிக்கு கீழ நீங்க எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்படியே இதோட சேர்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. ஏன்னா சிலபஸ்ல ஒரு டாபிக் கவர் ஆகுது அப்படின்னா, அதுல இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கட்டாயமா நம்ம எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகே. அவ்வளோதான். அக்ரிகல்ச்சர் டாபிக் இதோட முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக் இன் அக்ரிகல்ச்சர்ன்னு சொல்லி ஒரு டாபிக் நமக்கு சிலபஸ்ல தனியா இருக்கு. அத நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.